மேட்டுப்பாளையத்தில் உள்ள நந்தவனம் பகுதியில் மேம்படுத்தப்பட்ட ஆற்றின் படித்துறையை நீலகிரி எம்பி ஆர் ராசா திறந்து வைத்தார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பவானி ஆற்றங்கரையோரம் உள்ள நந்தவனம் பகுதியில் ஆற்றின் படித்துறையை நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் ரூபாய் 21 லட்சம் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இதனை நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஆர் ராசா, அரசியலுக்காக பிரதமர் எவ்வளவு முறை தமிழகம் வந்தாலும் இங்கு எதுவும் நடக்கப் போவதில்லை என்று மோடியை விமர்சித்துள்ளார். அவைகள் எல்லாம் இன்றைக்கு செய்தி ஏறத்தாழ 1 கோடி ரூபாய் செலவில் அந்த சாலைகள் போடப்பட்டிருக்கிறது. அதேபோல் படித்துறை கட்டி முடிக்கப்பட்டு இன்றைக்கு திறந்திருக்கிறோம், விளக்குகள் போட்டிருக்கிறோம். இவற்றை எல்லாம் இன்றைக்கு அர்ப்பணிப்பதற்காக, மக்களுடைய தேவைகளுக்கு அர்ப்பணிப்பதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். இந்த பணிகளை எல்லாம் செய்வதற்கு உறுதுணையாக இருந்த நகராட்சித்துறை அமைச்சரான நேரு அவர்களுக்கும், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மாமனிதருக்கும் இந்த தொகுதி மக்களின் சார்பில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெத்தானியாபுரத்தில் போதைப் பொருட்கள் பயன்பாட்டை கட்டுக்குள் கொண்டுவர வலியுறுத்தி அதிமுக சார்பில் திமுகவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் நிலவும் போதைப் பொருட்கள் பயன்பாட்டை திமுக தலைமையிலான தமிழக அரசு கட்டுக்குள் கொண்டுவர வேண்டும் என்பதை வலியுறுத்தி மதுரை மாவட்டம் பெத்தானியாபுரத்தில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய செல்லூர் ராஜு, தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டால் 2026க்கு முன்னரே திமுக ஆட்சி கலைக்கப்படும் என கூறினார். இதையடுத்து பேசிய RP உதயகுமார், அதிமுக சார்பில் 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்திருந்தால் பேரிடர் நிதியை கொடுத்த பிறகே தமிழகத்திற்கு வாருங்கள் என பிரதமரிடம் கூறியிருப்போம் என தெரிவித்தார். புரட்சி தலைவர் அம்மா எடப்பாடியார் 31 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டை ஆண்டிருப்போம். இது மாதிரி ஒரு கேடுகட்ட ஆட்சியை நாம் கொடுத்ததே இல்லை. எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய களங்கம் இன்றைக்கு களங்கம் கலங்கப்பட்டிருக்கு. பூச்சி பேரல் ஊழல் உங்களுக்கு தெரியும், சர்க்காரிய பேரல் அவங்க அப்பா காலத்துல, கலைஞர் காலத்துல. அதே மாதிரி 2G அலைக்கற்றை ஊழல். இன்றைக்கு சர்வதேச அளவுக்கு கொடிகட்டி பறக்கிற போதைப் பொருள் கடத்தல். இன்னைக்கு நம்முடைய நாடு இன்னைக்கு திராவிட மாடல் சொல்றாங்க, இந்தியாவுக்கே முன்னோடி. இல்ல ஸ்டாலின் அவர்களே உங்க ஆட்சி உலகத்துக்கே வழிகாட்டியா இருக்கு. போதைப் பொருள் கடத்தல இன்னைக்கு வழிகாட்டியாக இருக்கு இந்த ஆட்சி. மயிலாடுதுறையில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மோடியை விமர்சித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் ரூபாய் 114.48 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். இவ்விழாவில் மையநாதன், ரகுபதி, KN நேரு, துரைமுருகன் உள்ளிட்ட அமைச்சர்கள் உடனிருந்தனர். பின்னர் இவ்விழாவில் மேடையில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், பிரதமர் மோடி தமிழகத்திற்கு ஆதரவு கேட்டு வருகிறார், தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏமாற மாட்டார்கள் என மோடியை விமர்சித்துள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் 2024 பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர் விருப்ப விண்ணப்பத்தை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் GK வாசன் வழங்கியுள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்களுக்கான விருப்ப மனு விநியோகிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 4, 5, 6 ஆகிய தேதிகளில் வேட்பாளர் விருப்ப விண்ணப்பத்தை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என GK வாசன் தெரிவித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், போதைப் பொருட்கள் குறித்து தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். தேர்தலிலே வாக்காளர்கள் தான் எஜமானர்கள். அவர்களுடைய முடிவு இறுதி முடிவு. இன்றைக்கு ஆளுகின்ற கட்சியும் தமிழகத்துடைய எதிர்கட்சியும் கூட மிக குறைந்த சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்ற தேர்தல்கள் எல்லாம் உண்டு என்பதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.